பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அருளாசிகளுடன் சுவாமி ஸ்ரீ ஜெகதாத்மானந்த சரஸ்வதி ஆசிகளுடன் இங்கு எழுந்தருளி இருக்கும் குருமா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி இன்று பேசக்கூடிய குறிப்புகளை அருளிய ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர் சுவாமி அவர்களை வணங்கி என்னுடைய குருநாதர்களான ஆசான்களான 102 வயதாகியும் இன்னும் ஜோதிட சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் திரு AMR அவர்களை வணங்கி ஜோதிடத்தில் ரகசியங்களை துல்லியமான கடிதம் மூலம் கொடுக்கலாம் என்று விளக்கம் கொடுத்த ஈரோடு TR கோபாலகிருஷ்ணன் ஐயாவையும் வணங்கி இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இங்கு கூடியிருக்கும் சபையில் கூடியிருக்கும் பெரியோர்கள் அனைவரையும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கை நெறிமுறையில் ஜோதிட பார்வை அப்படிங்கிற தலைப்பை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். ஜோதிடம் வானியல் விஞ்ஞான பூர்வமானது. நம்முடைய மனித வாழ்க்கையில் வாழ்க்கை நெறிமுறையில் ஒவ்வொரு நொடியிலும் ஜோதிடம் இருக்கிறது. ஆனால் ஜோதிட சாஸ்திரம் தேவையா? நம்ம மனித வாழ்க்கைக்கு ஜோதிடம் தேவையா? எல்லாமே விதிப்படி தான் நடக்குது. அப்படிங்கும்போது ஜோதிடரை பார்த்து அதுக்கு என்ன பயன் இருக்கு? நாம் உழைப்பை நம்பாமல் ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயம் மூட நம்பிக்கையை நம்ம நம்பி அது பின்னால் போனால் இந்த காலத்தில் விஞ்ஞான காலத்தில் அது ஏற்குமா? இப்படி பலாயிரம் கேள்விகளை கேட்கலாம். ஆனால் அது எல்லாத்துக்குமே பதில் உண்டு. இந்த லோகத்தில் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நம்ம ஜோதிடத்தில் தான் ப்ரெடிக்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த லோகத்தில் ப்ரெடிக்ஷன் இல்லாத எதுவுமே கிடையாது. ஒரு காற்று வீசுகிறது என்றால் அது குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வீசினா நல்லது, அதுக்கு மேலே போனால் ஆபத்து அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஒரு சூரிய ஒளி இருக்குது, அது இத்தனை செல்சியஸ் டிகிரி இருந்தால் நல்லது, அதுக்கு மேலே போனால் ஆபத்துன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஒரு கடல் அலை இருக்குது, அது குறிப்பிட்ட வேகம் எழும்போது அது நல்லது, அதுக்கு மேலே போனால் அது சுனாமியாக மாறும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஒரு மழை பொழிகிறது, அது குறிப்பிட்ட சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்தால் நல்லது, அதற்கு மேலே போனால் அது ஆபத்துன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஒரு புயல் அடிக்குது, அது இவ்வளோ வேகம் 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் அடிக்கும்போது 150 கிலோமீட்டர் அடிக்கும்போது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஒரு பூகம்பம் வருது, இத்தனை ரிக்டர் இருந்தால் நல்லது, அதுக்கு மேலே போனால் கடுமையான ஆபத்து அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஒரு எரிமலை இருக்குது, அது கடுமையாக வெடித்து சிதறி அதனுடைய துகள்கள் போய் இவ்வளோ தூரம் விழுந்தால் இன்ன விளைவுகள் ஏற்படும், இவ்வளோ ஆபத்து ஏற்படும் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அப்போ இத்தனையும் ப்ரெடிக்ட் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு அவசியம் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஜோதிடத்தில் ப்ரெடிக்ட் பண்ணும்போது இது அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஜோதிடத்தில் ப்ரெடிக்ட் பண்ணுறது ஏன் நம்ப மாட்டுறாங்கனாக்கா, ஒரு புயல் அடிச்சதுன்னா அதுக்கு மறுநாள் அதனுடைய விளைவுகளை நம்ம நேரடியாக பார்க்குறோம். ஒரு மழை கடுமையாக பெஞ்சதுன்னா அங்கங்கே தண்ணீர் நிற்குது, நாம் அதை கடக்க முடியல, அதை நேராக கண்ணில் பார்க்குறோம். ஆனால் ஒரு ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம சொல்லும்போது அது இதனால் தான் நடந்ததா, இதற்கும் அதற்கும் சம்பந்தம் உண்டா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழுது. மனித வாழ்க்கையில் அவங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. கைரேகை இருக்குது, நாடி ஜோதிடம் இருக்குது, நியூமராலஜி இருக்குது, கிராஃபாலஜி இருக்குது, சைனாலஜி இருக்குது, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஜோதிடம் ஆகாது.
9 கோள்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரத்தை அடிப்படை ஆதாரமாக கொண்டு விஞ்ஞானபூர்வமாக இருக்கிறது தான் நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறோம். ஜோதிடம் விஞ்ஞானம்ங்கிறோம். அதில் என்ன விஞ்ஞானம் இருக்குது? நம்முடைய வாழ்க்கை நெறிமுறையில் ஜோதிடம் இருக்குங்கிறோமே, அது எப்படி? அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? கேட்போமா மாட்டோமா? நாம் விநாயகரை தினந்தோறும் வழிபடுறோம், தினமும் விநாயகரை வழிபடுறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் சிம்மராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது, ஆவணி மாதத்தில் சதுர்த்தி திதியில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபட்டால் அளவற்ற பலன் வருது அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா? தேய்பிறையில் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு வழிபட்டாக்கா நமக்கு அளவற்ற பலன் வருது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அதேமாதிரி சரஸ்வதியை தினந்தோறும் வழிபடுறோம். ஆனால் நமக்கு புரட்டாசி மாதம், அதான் நவராத்திரியில் வரும்போது புதன் உச்சமடைகிறோம். அந்த புதன் உச்சமடைகிற நேரத்தில் அந்த நவராத்திரியில் சரஸ்வதியை வழிபட்டால் அதிக ஞானம் இருக்குது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா? இன்றைக்கி உலகம் முழுவதும் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்காலர்ஸ் இந்தியர்களாகவே இருக்காங்க. அது காரணம்னா மற்ற நாடுகள்லாம் மார்ச் ஏப்ரல் தான் அகாடமிக் இயராக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஆனால் நம்மளுடைய தேசத்தில் காலங்காலமாக அந்த சரஸ்வதி பூஜை விஜயதசமி அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறனால, அந்த புதன் உச்சமாக இருக்கிற நேரத்தில் சேர்க்கறனால இன்றைக்கி நம்ம பார்ப்போம் உலகம் முழுவதும் இந்தியர்கள் ஸ்காலர்களாக இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கனாக்கா எல்லாம் ஜோதிடத்தின் அடிப்படையிலே இருக்கும். தீபாவளி கொண்டாடுறோம். தீபாவளி கொண்டாடும் போது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நரகாசுரன் அழிக்கப்பட்ட நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஜோதிட ரீதியாக அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியன், அவன் துலா ராசியில் நீசம் அடைகிறான். சூரியன் ஒளிமிக்க கிரகம், சூரியன் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் துலா ராசியில் நீசம் அடைகிறான். அதோட ரோகஸ்தானாதிபதியான புதன் சூரியனோட சேர்றார். அந்த துலா ராசிங்கிறது காற்று ராசி. அப்போ காற்று ராசியில் ஆரோக்கியத்துக்கு உண்டான சூரியன் நீசமடையும் போது 6 நோய்க்குடைய புதன் அதில் சேரும்போது தொற்று நோய் பரவ வாய்ப்பு இருக்குது. அப்போ 4ஆம் இடம், காலபுருஷன் 4ஆம் இடம் சந்திரன் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அவன் அங்கே சேர்ற நாள் அன்னைக்கு நம்ம தீபாவளி பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். அன்னைக்கு பட்டாசுகள் வெடிக்கிறோம். அப்போ அன்னைக்கு வரிசலாக தீபங்களை ஏற்றுறோம். ஆவலினா வரிசை, தீபத்தை வரிசையாக ஏற்றுறோம். அந்த தீபத்தை ஏற்றுறதுனால, பட்டாசு வெடிக்கிறதுனால என்ன விஞ்ஞானபூர்வமான விஷயம் அப்படின்னாக்கா கிருமி நாசினிங்கிறாங்க. அப்போ தொற்று நோய் பரவது இல்லையா நோய், அந்த நோயை தடுக்கிறதுக்காக தான் தீபங்கள் வரிசலாக ஏற்றப்படுது, பட்டாசுகள் வெடிக்கப்படுது. அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய வாழ்க்கை நெறிமுறையோட ஒத்து போகக்கூடிய விஷயங்களை சொல்லிக்கிட்டு வராங்க. நம்முடைய ஜோதிடம்ங்கிறது வானமண்டலத்தில் 360 டிகிரிகளாக பிரித்து அதை ஒன்று 30 டிகிரிகளாக 12 பாகங்களாக மாற்றி ஒவ்வொரு 30 டிகிரிகளுக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம்ட்டு மீனம் வரைக்கும் பெயர்களை கொடுத்து, சூரியன் ஒரு ராசிக்குள்ளே நுழையும் போது அதை மாதமாக பெயர் வச்சு, உதாரணமாக மேஷ ராசியில் சூரியன் நுழையும் போது சித்திரை மாதம் அப்படின்னு பேர் வச்சு 12 மாதங்கள் வச்சு, பூமி தன்னைத்தானே சுற்றும் போது ஒரு நாள்னு கணக்கிட்டு, அது சூரியனை சுற்றி வரும்போது 365 நாள் 12 மாதங்கள் கணக்கிட்டு நம்முடைய முன்னோர்கள் இப்படி கணிதங்களை நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஜோதிடம் விஞ்ஞான பூர்வமானது அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய முன்னோர்கள் பௌர்ணமியை ஒட்டி உள்ள நட்சத்திரங்களை வழிபட்டால் அளவற்ற புண்ணியம் நமக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் சூரியன் அங்கே உச்சம் பெறுறார். அதற்கு எதிர துலாராசியில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் வரும்போது நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அதேமாரி வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் ரிஷபராசியில் இருப்பார். அதற்கு எய்த்தாப்பில் விருச்சிக ராசியில் சந்திரன் விசா நட்சத்திரத்தில் வரும்போது வைகாசி விசாகம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அதுமாதிரி ஆனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆனி மூலம்
ஆடி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதம் திருவோணம், ஆவணி மாதம் வரும்போது அவிட்ட நட்சத்திரம், கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் இருந்து திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறோம், கார்த்திகை விழா நம்ம கொண்டாடுறோம். மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆருத்ரா நட்சத்திரம், நம்ம ஆருத்ரா வழிபாடு பண்ணுறோம். அதேமாரி தை மாதம் தை பூசம், மாசி மாதம் மாசி மகம், பங்குனி மாதம் பங்குனி உத்திரம். இப்படி பௌர்ணமி தினத்தன்று வரக்கூடிய நட்சத்திரங்கள், ஒட்டி வர நட்சத்திரங்களில் நாம் வழிபட்டோம்னாக்கா அளவற்ற புண்ணியம் நமக்கு கிட்டும் அப்படின்னு நம்ம மகான்கள் ரிஷிகள்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆண்டுதோறும் நம்ம தினந்தோறும் வழிபட்டுட்டு வரோம். ஆனால் இது போன்று அவங்க ஒரு பர்டிகுலர் டேட் பர்டிகுலர் டைமில் வழிபடும் போது ரொம்ப சுலபமாக நமக்கு அளவற்ற பலன்கள் கிடைக்குது அப்படின்னு நம்ம மகாரிஷியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம முன்னோர்கள்லாம் பின்பற்றி இதெல்லாம் தொடர்ந்து பின்பற்றிட்டு வந்ததுனால தான் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன மீது எல்லாமே ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாருக்கும் கிடச்சிருந்தது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறந்துட்டு வர்றதுனால தான் நம்ம துன்பங்களை அனுபவிச்சுட்டு வரோம். அப்போ ஒரு பர்டிகுலர் டேட்டில் பர்டிகுலர் டைமில் ஒரு விஷயத்தை செஞ்சால் அளவற்ற பலன் கிடைக்க நம்முடைய மகான்கள் ரிஷிகள் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக நம்ம ஒரு காரில் போயிட்டுருக்கோம், அந்த கார் பங்க்சர் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த வீலை மாற்றி ஆகணும். ஒரு 10 பேர் சேர்ந்து தூக்கினா கூட அந்த காரை தூக்க முடியுமான்னு தூக்க முடியாது. ஆனால் ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஒரு ஜாக்கியை வச்சு ஒருத்தர் அழகாக சுற்றினா அந்த கார் மேலே எழுபுதா இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுலபமாக மாத்திரமா இல்லையா? அதை போல தான் நம்ம வருடம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுங்கிறது 10 பேர் சேர்ந்து காரை தூக்குற மாதிரி. ஆனால் ஒரு பர்டிகுலர் டேட் பர்டிகுலர் டைமில் நம்ம மகான்கள் கொடுத்துருக்கிற விஷயத்தை நாம் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஜாக்கியை வச்சு எப்படி சுலபமாக தூக்குறோமோ அளவற்ற புண்ணிய பலங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுபோல தான் கிரகணங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு பின்னால் கூட சூரிய கிரகணம் எப்பொழுது நிகழப்போகிறது, சந்திர கிரகணம் எப்பொழுது நிகழப்போகிறதுன்னு துல்லியமான கணக்கு வேறு எதுலேயும் கிடையாது. இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த கிரகண காலத்தில் தான தர்மங்கள் பண்ணால் அளவற்ற புண்ணியம் உண்டு அப்படின்னு நம்ம மகான்கள் ரிஷிகளும் சொல்லியிருக்காங்க. அதுபோல் வானியல் விஞ்ஞானப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏகாதசி விரதம் நம்ம எடுத்துக்கலாம். ஏகாதசி விரதம் அன்னைக்கு நம்ம பசியோடு இருக்கோம், பட்னியோடு இருக்கோம், கண் விழிக்கிறோம், ஞாபகங்களை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா அவன் ஆராய்ச்சி பண்ணான். எதற்காக இந்த பாரத தேசத்தில் ஏகாதசி திதியை அவங்க எடுத்திருக்காங்க, முழுவதும் பட்னி கிடக்கிறாங்க, அன்னைக்கு கண் விழிக்கிறாங்க, அதனால் என்ன பயன் இருக்குது அப்படின்னு அவன் ஆராய்ச்சி பண்ணும்போது அவன் சொன்ன அறிக்கை, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 132 டிகிரி வரும்போது ஏகாதசிங்கிறாங்க. அந்த நாளில் மற்ற நாளை விட புவியீர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்குது. அப்போ புவியீர்ப்பு சக்தி குறையும் போது நாம் அளவோட உண்ணணும் அல்லது சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நாசா சொல்லியிருக்கான். அப்போ இதை தான் நம்ம மகான்கள் ரிஷிகள்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்காங்க. அந்த புவியீர்ப்பு சக்திங்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அதை கண்டுபிடிச்சது நியூட்டன். யாராக இருந்தாலும் வெளிநாட்டு அறிஞர்கள் ஒருத்தர் சொன்னார்னா, வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் சொன்னார்னா அதுதான் நாம் உண்மை நம்புகிறோம். அப்போ புவியீர்ப்பு சக்தியை பற்றி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நியூட்டன் சொன்னாருங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர, ஆனால் ஏகாதசி திதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மகான்கள் ரிஷின்னு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியிருக்காங்களே. ஒரு பூமி பூஜை போடுறோம், அதை வேத மந்திரங்கள் ஓதும்போது சங்கர்ஷ நமக அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அதுக்கு பேர் என்ன, ஆகர்ஷணம். அப்போ ஈர்ப்பு. அப்போ வேதம்ங்கிறது அனாதின்னு சொல்லியிருக்காங்க, அதுலேயே அந்த வார்த்தை வந்திருக்கும் போது அப்போ புவியீர்ப்பு சக்தியை நாம் பாரத தேசம் என்னைக்கோ கண்டுபிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். இன்றைக்கி அவங்க பேட்டன் வாங்கினங்கிற ஒரே காரணத்தினால நியூட்டன் தான் கண்டுபிடிச்சேன்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர, காலங்காலமாக நம்முடைய மகாரிஷிகள் ஞானிகளும் நமக்கு எல்லாவற்றையும் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி ஹோரோஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஜாதக கட்டத்தை. ஹோரைனா என்ன, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு ஹோரை மாறுது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை காலைல 6 to 7, திங்கட்கிழமை காலைல 6 to 7 சந்திர ஹோரை, செவ்வாய்க்கிழமை காலைல 6 to 7 செவ்வாய் ஹோரை. இப்படி ஒரு ஹோரையும் மாறி மாறி வரும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஹோரை வரும். ஒரு ஹோரையில் ஒவ்வொரு விஷயத்தை செய்தால் நல்லது, இந்த காரியத்தில் இந்த ஹோரையில் செய்தோம் அப்படின்னா நல்லதுன்னு தெரியுது. அப்போ இந்த காரியத்தை இன்ன ஹோரையில் செஞ்சால் என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு மக்கள் கேட்டு கேட்டு
அதுக்கு பேர் ஹோரோஸ்கோப் அப்படிங்கிறதே வந்துருச்சு. நம்முடைய வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னாக்கா 2-3 விஷயத்தை மட்டும்தான் பலனாக சொல்லுவாங்க. ஒன்று, அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, என்ன வியாபாரம் பண்ணுறாங்க. ஒரு மெட்டல் வியாபாரம் பண்ணால் இதுக்கு என்ன ஜோடியாக் இருக்கணும், வேற ஒரு தொழில் பண்ணால் அதுக்கு என்ன ஜோடியாக் இருக்குது, இதை தான் அவங்க பார்ப்பாங்க. அதேமாரி பயணம் பண்ணும்போது, கப்பலில் பயணம் பண்ணும்போது எந்த பக்கம் காற்று வீசும், எந்த பக்கம் சுறா திமிங்கள்லாம் வந்து பாதிக்கும், இதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம பாரத தேசத்தில் உள்ள இந்தியன் அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னாக்கா துல்லியமான கணக்கு, ஒவ்வொரு நொடி பொழுதும் துல்லியமான கணக்கு, அனைத்தையும் A to Z கூறக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜி இருக்குனாக்கா அது வந்து இந்தியன் அஸ்ட்ராலஜி தான். இதற்கு உதாரணமாக மிக முக்கியமான ஒரு நல்ல வரலாறு, எல்லாம் கொஞ்சம் அவசியம் காது கொடுத்து கேளுங்க. வராக மிகிரர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நேற்றை கூட இந்த அரங்கத்துக்கு பேர் வராக மிகிரர் வச்சுருந்தாங்க. அவர் ஜோதிடத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இயற்பெயர் வந்து மிகிரர் தான். மிகிரர்னா சூரியன். அவருக்கு ஏன் வராகர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, அவருடைய தந்தை பேர் ஆதித்ய தாசர், அவருடைய பேரும் சூரியனை பேஸ் பண்ணி வரும். அவங்க ஒரு மிகச்சிறந்த ஜோதிடத்தில் கணித முறைகளில் ரொம்ப நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்க. அந்த காலத்திலலாம் அரசர்களுக்கு பார்த்தா ஜோதிட குழு எப்பொழுதுமே இருக்கும். அரசர்கள் மட்டும்தான் ஜோதிடம் பார்ப்பாங்க, பொதுமக்களுக்கு பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த ஜோதிட குழுவுடைய தலைவராக ஆதித்ய தாசர் இருந்தார். ஒரு 50-60 ஜோதிடர் இருப்பாங்க. தினந்தோறும் அந்த ஜோதிடருக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. காலையில் ஒரு குச்சை நட்டு அந்த குச்சினுடைய நிழல் 12 மணிக்கு எங்கே வருது அப்படின்னு ஜோதிடத்தில் கணிச்சு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை யார் போடுறாங்களோ அவங்களுக்கு பாராட்டு தெரிவிப்பாங்க. அது மாதிரி ஒரு யானைக்கோ இல்லை பசுமாட்டுக்கோ ஒரு குட்டி பிறந்ததுன்னா அந்த நேரத்தை மட்டும் குறித்து இது எதனுடைய பிறப்பு கண்டுபிடின்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பயிற்சி வைப்பாங்க. அப்போ அந்த அரசனுக்கு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை பிறக்கிற டைம் ஜோதிடர்கள் அனைவரையும் கூப்பிட்டு இதை நீங்கள் கணிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தோடனே அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரசவ அறைக்கும் மற்றவங்களாம் நிற்கிற இடத்துக்கு ரொம்ப தூரம். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், பிரசவம் ஆனோன்னு ஒரு எலுமிச்சை பழத்தை உருட்டி விடுவாங்க. அந்த எலுமிச்சை பழம் வந்து நம்ம கைக்கு சேரும்போது அந்த நேரத்தை குறித்து அப்படியே ஜோதிடத்தை கணக்கு பார்ப்பாங்க. அப்போ மறுநாள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரசருக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா ஜோதிடரும் புகழ்கிறாங்க, ஆகா ஓகோங்கிறாங்க. மிகச்சிறந்த அரசனாவான், மாவீரனாவான், எல்லா நாடுகளையும் ஜெயித்து வெற்றி பெறுவான், நீண்ட ஆயுளோடு இருப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வராக மிகிரர் சொல்கிறார், தைரியமாக சொல்கிறார், உங்களுடைய குழந்தை 7 ஆண்டுகள் தான் உயிருடன் இருப்பான் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் அதிர்ச்சி. இவ்வளவு தைரியமாக அரசன்ட்டே வந்து சொல்கிறாரே, அவசரப்பட்டு சொல்லாதப்பா அப்படிங்கிறாங்க. அரசருக்கு அதிர்ச்சி. அவர் கேட்கிறார், கணிதத்தை ஒழுங்காக போட்டியான்? சரியாக போட்டேன், அதற்கு மேல் ஆயுள் இல்லை, இறந்து விடுவான். அவர் பார்க்குறார், என்னுடைய மகன் 7 வயதுக்கு அப்புறம் 7ஆவது வயதில் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்று கொண்டாடுறேன், இந்த ஜோதிடத்துக்கே தலைவராக்கிறேன், ஜோதிட குழுக்கு. ஒரு கால் அவன் உயிருடன் இருந்தானா நீ மரணம் அடைவ, உனக்கு மரண தண்டனை விதிக்கப்படுங்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு மிருகத்தின் மூலமாக மரணம் அடைவார் அப்படிங்கிறார். அப்போ நாட்கள் ஓடுது, வருடங்கள் ஓடுது, 7 வருஷம் அந்த நாள் சொன்ன நாள் வரப்போகுது. இருந்தாலும் என்ன இருந்தாலும் அந்த அரசருக்கு பயம் இல்லையா? அந்த அந்த குழுவில் இருக்கிற அத்தனை ஜோதிடர்களும் ஆரோக்கியத்தோடு இருப்பார், நீண்ட நாள் வாழ்வார், சிறப்பாக இருப்பான்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் இப்படி சொல்கிறார், இருந்தாலும் அந்த பயம் இருக்கு இல்லையா? அதனால் அப்போவே ஒரு 7 அடுக்கு மாடி கட்டி அந்த 7ஆவது மாடியில் தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் வச்சு அதுக்கு படிக்கட்டு அமைச்சு நிறைய காவலாளிகளை போட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் போய் பார்த்துட்டு வர சொல்கிறார். அந்த க்ஷணம் வந்தது, வராக மிகிரர் குறித்து கொடுத்த க்ஷணம் வந்தது. அந்த காவலாளி போனான், அந்த மகன் இறந்து கிடந்தான். அவன் எப்படி இறந்து கிடந்தான்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வாகனம் இருக்கும். புலினா புலி வாகனம், புலி கொடி இருக்கும், அந்த புலி ஸ்டாட்டியூ இருக்கும். சிங்கம்னா சிங்க வாகனம், சிங்க கொடி இருக்கும், ஸ்டாட்டியூ இருக்கும். அந்த நாட்டு அரசனுடைய வாகனம் பன்றி.
அந்த பன்றிக்கு வராகம் பேர். அந்த பன்றியை ஒரு ஸ்டாட்யூவாக அந்த கட்டடங்கள் வச்சுருக்கும்போது அதை இந்த குழந்தை பார்த்து அதை எடுக்க மேலே ஏறும்போது அது தவறி கீழே விழுந்து வயிற்றில் குத்தி இறந்துருக்கு. அவர் மிருகத்தின் மூலயமா இறப்புன்னு சொன்னது அது இதுதான் அதில் உள்ள சூட்சமம். அதன் பிறகு எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமேல் ஒரு நாள் சபை கூடும்போது அவர் கேட்டார், வராமிரபத், நீ எப்படி நீ ஒருத்த மட்டும் சரியாக கணிச்ச, மற்றவங்களாம் தப்பாக இருந்துருச்சு, அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, உன்னுடைய கணிப்புக்கும் அவங்க கணிப்புக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. இப்போ தான் வராமிரர் சொல்கிறார், பிரசவ அறைக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கும் எலுமிச்சை பழத்தை உருட்டி விடும்போது அந்த எலுமிச்சை பழம் வந்து சேர்ந்த நேரத்தை எல்லாரும் கணிப்பாங்க. நான் ரிவர்ஸ் கணிதம் போட்டு அந்த எலுமிச்சை பழம் இங்கேருந்து அந்த பிரசவ அறை வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அது வந்திருக்கிற நேரம், அதை கழித்து அதை கணித்தேன், அதனால் வந்தது. அப்போ க்ஷண பொழுது வினாடி பொழுதுல ஜோதிடம் இந்தியன் அஸ்ட்ராலஜி பார்க்குறாங்கிறது உண்மையா இல்லையா? அதனால தான் இந்த ட்வின்ஸு ஜாதகம் இந்தியன் அஸ்ட்ராலஜியில் மட்டும்தான் பலன் சொல்ல முடியும் உலகத்திலே. ஏன்னா ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு 1 நிமிஷம் தான் வித்தியாசம் இருக்கும். ஒரு குழந்தை படிச்சிருப்போம், ஒரு குழந்தை படிச்சிருக்க மாட்டான். ஒரு குழந்தை கல்யாணம் ஆயிருக்கும், இன்னொரு குழந்தை கல்யாணம் இருக்கும். 2 ஜாதகம் ஒரே மாதிரி இருக்கும், எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நிமிடம் தான் மாறி இருக்கும். அது நம்ம வராக மிகிறர் உடைய கணிப்பு. அந்த க்ஷண பொழுது ஒவ்வொரு க்ஷண பொழுதுலையும் ஜோதிடத்தில் பலன்கள் மாறும் அப்படின்னு அவர் கணிச்சது. எந்த பன்றியோட ஸ்டாட்யூனால் இறந்தாரோ அதுக்கு பேர் வராகமோ, அதுலேருந்து வராக மிகிறர் அப்படிங்கிற பட்டத்தை அந்த அரசர் கொடுத்தார். அதனாலே அவருக்கு வந்து வராக மிகிறர் அப்படிங்கிற ஒரு பேர் ஏற்பட்டுச்சு. நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் ஜோதிடம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு. ஒருத்தர் ஜோதிடத்தில் வந்து கேட்பார், என்னுடைய தொழில் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னொருத்தர் கேட்பார், என்னுடைய பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும். இன்னொருத்தர் கேட்பார், எனக்கு குழந்தையே பிறக்கலை, எப்போ குழந்தை பிறக்கும். ஒருத்தர் வந்து கேட்பார், எனக்கு கடனாக இருக்குது, எப்போ கடன் அடையும். இப்படி எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை கேட்டுருப்பாங்க. நாமளும் நினச்சிட்டு இருப்போம் அப்படி லௌகிய வாழ்க்கைக்காக தான் நம்ம ஜோதிடம் உருவாக்கப்பட்டதோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலே இறைவன் எதற்காக ஜோதிடம் படைக்கப்பட்டார் தெரியுமா? இறைவனால் ஜோதிடம் படைக்கப்பட்டதுக்கு ஒரே காரணம்தான், ஒரே காரணம்தான். நம்முடைய பல ஜென்மங்கள் பல பிறவிகள் நாம் பாவ புண்ணியம் செய்திருக்கோம். என்ன பாவம் என்ன புண்ணியம் செய்த நமக்கு தெரியாது. ஜோதிட சாஸ்திரத்தில் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஆராய்ந்து பாவ புண்ணியங்களை அறிந்து அதுக்கேற்றவாறு பரிகாரங்களை இந்த ஜென்மத்தில் செய்து அதன் பிறகு இனி பாவங்களில் ஈடுபடாமல் புண்ணிய காரியங்களை பற்று வைக்காமல் அதை இறைவன் திருவண்டில் சமர்ப்பணம் செய்து இப்பிறவிலேயே முக்தி அடைவதற்காக மட்டுமே ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் உருவாக்கப்பட்டது. அப்பேற்பட்ட உயர்ந்த ஜோதிட சாஸ்திரத்தில் தான் பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்மாவினால தான் இந்த நமக்கு பாவங்கள் புண்ணியங்கள் ஏற்படுது. அப்போ கர்மாங்கிறது 3 விதமான கர்மா: சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சித கர்மாங்கிற பல ஜென்மங்கள் நம்ம மூட்டையாக பாவ புண்ணியங்கள் அடுக்கி வச்சிருப்போம். பிராரப்த கர்மாங்கிறது அதுலேருந்து ஒரு புடியை இறைவன் எடுத்து இந்தான் நம்ம கொடுப்பார். ஒரு புடி தான், மூட்டை கணக்கில் பாவ புண்ணியம் இருக்கும், அதில் ஒரு புடியை எடுத்து கொடுக்கறது தான் இந்த ஜென்மம். அதை எடுத்து கொடுக்குறாரு இல்லையா, அதில் நல்லது கெட்டது இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் லக்னம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் 2ஆம் இடம். நம்ம எந்த தாய் தந்தையருக்கு பிறப்போம், நமக்கு யார் மனைவியாக வருவாங்க, நமக்கு குழந்தைகள் யார், எல்லாம் கட்ட அமைகிறது தானாக அமைகிறது கிடையாது. இறைவன் அந்த கொடுக்குற பிராரப்த கர்மாக்கு தகுந்தாற்போல் தான் லக்னம்லேருந்து 9 கிரகங்களும் அமைக்கப்படுது. அதுபோல் ஆகாமிய கர்மா, ஆகாமிய கர்மனா இந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்கள். அப்போ ஆகாமிய கர்மாவில் என்ன தர்மம் உயர்ந்தா சொல்லப்பட்டிருக்குன்னா அன்னதானம். ஏன்னா அன்னதானத்துக்கு பண்ணாக்கா இந்த பிறவிலே நமக்கு புண்ணியம் கிடைக்குமா. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 150 வருஷம் புண்ணிய பலன் கொடுக்கணும். நம்ம 150 வருஷம் வாழ பரல, அதனால் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு வரும். ஆனால் ஒரு அன்னதானம் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அது இந்த பிறவிலே நமக்கு அது உடனே கிடச்சிருமா. ஆகாமிய கர்மாவில் அதுமாரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அன்னதானத்துக்கு ரொம்ப வேல்யூ. அதனால தான் அன்னதானம் பண்ணுங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னாக்கா பசியாக இருக்கணுங்கிறது உணவு கொடுங்கன்னு. இந்த ஆகாமிய இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தில் இந்த அன்னதானம் பண்ணால் இந்த ஜென்மாவிலேயே நமக்கு இது கிடைக்குமா, அதுக்கு ஏதாவது உதாரணமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு நடந்த சம்பவம் சொல்கிறேன்.
கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருடத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் இது. ஒரு மாணவன் வறுமையில் இருக்கக்கூடிய மாணவன் 12ஆம் வகுப்பு நன்றாக படித்து நல்ல மார்க் வாங்கி அவன் மெடிக்கல் காலேஜில் சேர்றான். அப்போ நீட்லாம் கிடையாது, மெடிக்கல் காலேஜ் சேர்றான், நல்ல மார்க் வாங்கியிருக்கான். ஆனால் அவன் ஏழை, வறுமையில் உடையவன், அவனுக்கு உதவிக்கு யாரும் இல்லை. அவன் ஏதோ ஒரு இடத்துல போய் தங்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றான். நல்லா கேட்டுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அவனுக்கு உணவு கிடைக்கிது. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த மெடிக்கல் கோர்ஸை படிச்சுக்கிட்டு இருக்கான். வருடங்கள் ஓடுது. கடைசி ஆண்டு, கடைசி எக்ஸாம் நடக்க போகுது. அவனுக்கு அந்த ஒரு வேளை உணவு கூட 2 நாளாக கிடைக்கல. இதுதான் கடைசி நாள். போகிறான் பட்னி, 2 நாள் பட்னி, பசி தாங்கலை. அந்த எக்ஸாம் எழுத போகும்போது வர வழியில் அவனுக்கு மயக்கம் வந்துடுது, மயக்க அடித்து விழுந்துடுறான். அந்த வழியாக பால் கேனில் வச்சு, அப்போல்லாம் பாக்கெட் பால் கிடையாது, பால் கேன் வச்சு பால் விற்றுட்டு போகிறவர் இதை பார்த்த உடனே ஒரு 1/4 லிட்டர் இதில் ஒரு டம்ளர் பால் எடுத்து அவனுக்கு கொடுக்குறார். தண்ணீரை தெளிச்சுட்டு கொடுக்குறாரு. அதை குடிக்கிறான். குடித்தோன்னே தெம்பு வந்துடுது. பார்க்குறான், பதட்டப்படுறான். எக்ஸாம் டைம் ஆகிடுச்சுன்னு உடனே யார் என்ன ஏதுன்னு கேட்குறதுல ஓடிடுறான். போய் எக்ஸாம் எழுதிடுறான். முடிஞ்சிடுது. காலங்கள் உருண்டு ஓடுது. 10 வருஷம் ஆகும். அப்போது இந்த பால் விற்றுட்டு போகிறாரு அவர். அது போல் பால் விற்றுட்டு போகிறாரு. போகிற வழியில் அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. அந்த இடத்துல விழுறார். அவரை தூக்கிட்டு போகிறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. பக்கத்தில் ஒரு பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் 5-6 மாடி இருக்குது. ஆபத்துக்கு பாவம்லாம் நாங்கள் போய் சேர்த்துடுறாங்க. ஃபஸ்ட் எய்டு பண்ணி 2 நாள் அவரை பழக்க வைக்கிறதுக்கே 2 லட்சம் ரூபா செலவாயிடுது. அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட பணம் கிடையாது. பால் விற்கிறவர்கிட்ட என்ன பணம் இருக்கும்? காதில் உள்ளது, மூக்கில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து அவங்க கொடுக்குறாங்க. அது 2 லட்சம் ஆயிட்டு. உடனடியாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், 10 நாள் தங்கணும், வேறு வழி இல்லை. இப்போ கொண்டு போனால் கூட பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எங்கள்கிட்ட பணம் இல்லையே அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, தயார் பண்ணுங்க, எப்படியும் 10 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு 10 நாள் அவருக்கு ஆப்ரேஷன், பைபாஸ் ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. 10ஆவது நாள் முடித்தது பிறகு டிஸ்சார்ஜ் ஆகணும். அப்போ அவருக்கு பில் போகுது. எவ்வளோ தெரியுமா பில்லு? 10 லட்சம் ரூபா. இப்போ பில்லை பார்க்குறாங்க. ஐயோ, இத்தனை லட்சம் வருது, இதை எப்படி நம்ம கட்டுறது? அதை பார்த்தா அடுத்து ஒரு ஹார்ட் அட்டாக் வருமா வராதா? என்ன செய்கிறேன்னு தெரில. கண்கள்லாம் நீர். என்ன செய்வது? அந்த குடும்பமே தவிக்குது. அப்போ அந்த எம்டி வரார். எம்டி உள்ளே வராரு, அந்த ஹாஸ்பிட்டல் எம்டி. அவர் நிறைய 3 மாதத்துக்கு உண்டான மாத்திரையெல்லாம் கொடுத்து அவரை கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகலான்ங்கிறாரு. ஐயா, எத்தனையோ லட்சம் நீங்கள் போட்டுறீங்க, அதெல்லாம் என்னால் இப்போதைக்கு சம்பாதிக்க முடியாது, என்னை கடனோடு அனுப்புறீங்களே, நான் எப்படி இதை கட்டுறதுன்னொன்னே அந்த எம்டி சொல்கிறாரு, நீங்கள் அந்த கடனாக நீங்கள் வெளியில் போகல, இந்த பணத்தை நீங்கள் கட்டிட்டீங்கிறார். நான் கட்டினேண்ணா, நான் எப்போ கட்டினேங்கிறார். அப்போ ஒரு சொல்கிறார், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாணவன் மயக்கடிச்சு விழுந்தப்ப நீங்கள் பால் கொடுத்தீங்களே, ஒரு டம்ளர் பால், அந்த மாணவன் நான் தான், அந்த டாக்டர் நான் தான், இந்த ஹாஸ்பிட்டலே தான். ஒரு டம்ளர் பாலின் விலை 10 லட்சம் ரூபா. நீங்கள் தாராளமாக போகலாம். நீங்கள் அன்னைக்கு எனக்கு உதவி பண்ணலனாக்கா நான் இன்னைக்கு பிழைத்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு வழி அனுப்பி வைக்கிறார். அப்போ ஆகாமிய கர்மா அப்படின்னு பார்க்கும்போது அதில் அன்னதானம் அந்த ஜென்மாவிலே கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தோமா இல்லையா? அதுபோல் அன்னதானம் பண்ணும்போது உடனுக்குடன் அந்த ஜென்மத்தில் நம்ம கிடைக்குது. அதே போல் பஞ்ச மகா பாவம் செய்தால் அதுக்கு பரிகாரமே கிடையாது. ஜோதிட சாஸ்திரத்தில் பரிகாரம் கிடையாத ஒன்று இருக்குனாக்கா பஞ்ச மகா பாவம். அதையும் ஜோதிட சாஸ்திரத்தில் தான், நம்ம ஜோதிடத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். அதற்கும் உதாரணம் இருக்கா? இதை நம்ம தவிர்க்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. அதற்கும் உதாரணம் இருக்குது. நம்முடைய ஜோதிடத்தில் வரலாற்றில் மிகவும் முக்கியமான கருதப்பட்டவர் பாஸ்கராச்சாரியார். கேள்விப்பட்டிருப்பீங்க. பாஸ்கராச்சாரியார் பார்த்திங்கன்னா ட்ரிகனாமெட்ரி, அரித்மெட்டிக்கல் எல்லா விஷயங்களும் அவர் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காருன்னா வெளிநாட்டு அறிஞர்கள் தான் நிறைய கொண்டு வந்திருக்காரு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவருடைய நூலில் பார்த்திங்கன்னா வியக்தம் அவ்வியக்தம்லாம் சொல்லியிருப்பார். அதுதான் ஆல்ஃபா பீட்டா காமா நாம் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் பாஸ்கராச்சாரியார் அப்போவே சொல்லிட்டார். ஒரு 100 இருக்குனாக்கா அந்த 100 5ஆல் வகுத்தா ஈவு 20 வரும், 50ஆல் வகுத்தா ஈவு 2 வரும், 1ஆல் வகுத்தா 100 வரும்னு நம்ம சொல்கிறோம்.
ஆனால் அந்த 100 ஜீரோவில் வகுத்தா என்ன வரும், இது யாருக்காவது தெரியுமா அப்படின்னா ஒருத்தருக்கும் தெரியாது. பாஸ்கராச்சாரியா தான் அந்த சூத்திரத்தை கண்டுபிடிச்சு, அதுக்கு பேர் இன்ஃபினிட், அனந்தம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாருன்னா பாஸ்கராச்சாரியா. அப்பேற்பட்ட அரித்மெட்டிக்கல் கால்குலேஷனில் மிகச்சிறந்த வல்லுநர் அவர். அவரை தட்டிக்க ஆளே கிடையாது. இந்த நேரத்தில் இன்னும் பரிகாரம் பண்ணால் வெற்றி பெறலாம். எத்தகைய கொடிய தோஷத்தையும் போக்கக்கூடிய அளவுக்கு அரித்மெட்டிக்கல் நல்ல நாலேஜ் பர்சனாக இருந்தார். அவருடைய பெண் லீலாவதி, அவருக்கு திருமண காலகட்டம் வரும்போது ஜாதகத்தை பார்க்கும்போது மாங்கலி தோஷம் கடுமையாக இருந்துச்சு. மாப்பிள்ளை மரணம் அடைவான்னு இருந்தது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் தான் அரித்மெட்டிக்கல் நல்லா தெரியுமே, நல்ல கணித வல்லுநர் ஆச்சு. ஒரு நாளை குறிச்சார், இந்த நாளில் இந்த நேரத்தில் தாலி கட்டுனா கண்டிப்பாக மாப்பிள்ளை இறக்க மாட்டார், நிச்சயமாக காப்பாற்றலான்னு ஒரு டேட்டா போட்டார். அந்த நாளில் திருமண நாள் வந்தது. அப்போல்லாம் கடிகாரம் கிடையாது. அந்த ஊரில் உள்ளவங்களாம் 6 மணிக்கு சூரியன் உதிச்சா 6 மணி, உச்சிக்கு வந்தால் 12 மணி, சாயங்காலம் அஸ்தமனம் அடைஞ்சால் 6 மணின்னு கணக்கு எடுக்கிறது. இதுக்கு இடையில சூரியன் எப்படி கிராஸ் ஆகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி மணியை மாற்றிப்பாங்க. ஆனால் இவர் ஒரு நல்ல அரித்மெட்டிக்கல் லாங்குவேஜ் உள்ள நாலேஜ் உள்ளவராச்சா. இவர் என்ன தெரியுமா செய்வார்? மணலை கடிகையில் போட்டு அதை இன்னொரு கடிகை மேலே வச்சு கீழே அப்படியே மார்க் பண்ணி, அந்த மணல் ரொம்ப 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 துல்லியமான கணக்கு, 1 நிமிடம் 2 நிமிடத்தை கூட கரெக்டாக அதை ஏற்படுத்தி வச்சுருந்தார் அந்த மணலில். அது இவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும், யாருக்கும் தெரியாது. அப்போ இவர் தான் அதை கண்டுபிடிச்சி அதை மாதிரி ஏற்படுத்தினார். அதனால தான் அந்த கடிகையில் மணலை நிரப்பி அதில் மணி பார்த்தனால்தான் கடிகாரம் அப்படின்னு பின்னால் பேசப்பட்டது. அப்போ அதை மாதிரி ஏற்படுத்தி வச்சு இன்ன நேர முகூர்த்தம் இன்ன டைமில் நம்ம திருமணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவர் வச்சுருக்கும் போது அந்த மணல் வந்துக்கிட்டே இருக்குது. திருமணங்கும் போது உறவினர்கள் குழந்தைகள் எல்லாம் வருவாங்க இல்லையா? அப்போ அந்த குழந்தைகள் திடீர்னு பார்த்து, ஆஹா இது புதுசாக இருக்கே, இது என்னன்னு சொல்லி அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய பவளம், கையில் உள்ள பவளம் உள்ளே விழுந்து அந்த ஓட்டையில் அடைச்சிக்கிட்டு லேசாக மணல் இறங்க ஆரம்பிச்சது. அப்புறம் அதை வச்சுக்கிட்டு நமக்கே வம்புன்னு போயிடுச்சு. அது இவருக்கு தெரியல. இவர் இன்னும் நேரம் வரலன்னு அந்த முகூர்த்தம் கடந்து போய் விட்டது. அவர் குறித்த முகூர்த்தம் கடந்து போய் அது லேட்டாக வந்ததுனால அந்த முகூர்த்தத்தில் தாலி கட்டினார். குறிப்பிட்ட நாளில் மாப்பிள்ளை மரணம் அடைஞ்சு விட்டார். அப்போ எவ்வளவு நாலேஜ் பர்சனாக இருந்தாலும், கணித ஜோதிடத்தில் எவ்வளோ வல்லுநர்களாக இருந்தாலும், இறைவன் அமைச்சு கொடுத்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது. அதுக்கு என்ன காரணம்? பஞ்சமகா பாவ செயல் செய்தோம் அப்படின்னா அதுக்கு பரிகாரமே இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு இது உதாரணம். அப்போ மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு பரிகாரம் உண்டு. இதை மாதிரி பஞ்சமகா பாவம் செய்தோம் அப்படின்னா அதுக்கு பரிகாரமே கிடையாது. எப்பேற்பட்ட நாலேஜ் பர்சனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஜோதிட வல்லனாக இருந்தாலும், எப்படி நாள் குறித்து வச்சாலும் நிச்சயமாக அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. இறைவன் கணக்கிலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நமக்கு இதில் இந்த ஜோதிடத்தில் வாழ்க்கை நெறிமுறையில் ஒவ்வொரு க்ஷணமும் ஜோதிடம் நமக்கு எப்படி நம்ம பயன்பெறுது நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு பலனும் நமக்கு நற்பலனாக இருக்கட்டும், தீய பலனாக இருக்கட்டும். உதாரணமாக திருமணம்னா சுக்கிரன் அதை கொடுப்பார், பேர் புகழ் அரசியல் வெற்றினா சூரியன் அதை கொடுப்பார், பூமி நில விஷயங்களை செவ்வாய் இதை கொடுப்பார்னா இவங்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அதை தீர்மானிக்கிறது யார் தெரியுமா? ஜோதிட சாஸ்திரத்தில் இது அனைத்தையும் தீர்மானிக்கிறது சனி பகவான். ஒரு திருமணம் நடக்குதுன்னா சுக்கிரன் உதவி புரிகிறாருனாக்கா அதை கொண்டாந்து கையில் கொடுக்கறது கடைசி அத்தாரிட்டி ஆஃப் சைன் யாருன்னா அது சனி பகவான் தானே. ஒரு சனி பகவானோட துணை இல்லாமல் எந்த ஒரு பலனும் நடக்காது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்பேற்பட்ட சனி பகவான் 6/3/2026 வாக்கிய கணித பஞ்சாங்கம் படி கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி செய்கிறார். அப்படி அனைத்து பலன்களுக்கும் காரணமான அந்த சனிபானை வணங்கி பிரார்த்தித்து இந்த நம்முடைய வாழ்க்கை நேர்மையில் ஜோதிடம் எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை நிறைய விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.